I now call upon someone whose love for Tamil literature runs deep right from his school days and is Appa's friend for the past 6 decades. And at the urging of the legendary Mrs. YGP, he wrote a Tamil Kavidai in praise of Kalaignar Karunanidhi while still in high school. He recited it at the inauguration of Valluvar Kotam, and it left such an impression that Kalaignar took steps to allot land for a playground for the PSBB school. A passionate admirer of Bharadiyar, he conducts annual programs celebrating the poet across all PSBB branches. He is also a devoted fan of Kannadasan and Vali, regularly hosting appreciation sessions among his close circle. It is my pleasure to now invite Sri R.S. Murali to the stage to introduce our chief guest, Kizhambur sir. கீழாம்பூர் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்கு 3 நிமிடங்கள். மேடையில் இருக்கும் மேதைகளே, அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அன்பர்களே, அறிஞர்களே, இந்த பேப்பர் நான் எதுக்கு எடுத்து இங்கே வந்தேன்னா, இல்லைன்னா இந்த 3 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க முடியாது. அனைவரும் அறிந்தவரை அறிமுகம் செய்வதற்கு அரங்கினுள் வந்துள்ளேன். எனக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம். பயோகிராஃபியை படித்து அதை புரிந்து கொண்டு வாழ்விலே முன்னேறுபவர்கள் உண்டு. ஆனால் நான் முதல் முறையாக இவரின் பயோடேட்டாவை படித்து புரிந்து கொண்டது பரப்பல. 3 நிமிடத்தில் ஒரு 900 எப்படி முடிப்பது? முரளி மேலிருந்த முன்பகை செய்துவிட்டார் செந்தில்குமார். கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன், சுதந்திர தாகமும் சுதேசி கொள்கையும் சுயமாய் இருக்கின்றன இன்னாரின் இரத்தத்திலே. சுப்பைய ஐயரவரின் கைகளினால் நெய்த கதர் இவருடைய தந்தை வழி தாத்தா. அவர் மேலும் பலர் மேலும் அழகாக ஜொலித்ததுவே. இவருக்கு தினமணி ஏஎன் சிவராமன் மற்றொரு இணையில்லா தாத்தா. இக்குடும்பம் தாழ்த்தப்பட்டோரால் வாழ்த்தப்பட்டது. தன்னனமில்லாமல் பல தொண்டுகள் செய்ததால், ஆண்டவனின் சித்தத்தால் உணவுடன் உணர்வும் சேர்த்து, தேசம் மேல் நேசம் சேர்த்து, தமிழில் பால் பாசம் சேர்த்து, மனிதன் மேல் புரிதல் சேர்த்து, கடவுள் மேல் காதல் சேர்த்து ஆக்கப்பட்டார் நம் ஆசிரியர். தாத்தா ஊவேசா தன்னிகரில்லா கீவாஜா தந்து சென்றனர் கலைமகளை தாங்கி பிடிக்கிறார் இன்று வரை. தரத்தில் தங்கமாக, தரமாக, தமிழர் வாழ்வில் அங்கமாக. எழுத்துலகில்தான் எத்தனை சாதனைகள். 75 1975 75 துவக்கிய ஓட்டம், உன் சிந்தனை ஓட்டம் 50 வருடங்கள் ஆனாலும் உன் ஓட்டத்தின் நடை மாறவில்லை. இவர் எழுத்தால் ஏற்றம் பெற்றன பல இதழ்கள். தினமணி, தினமணி சுடர், தினமணி கதிர், தாய், கல்கி, மங்கையர் மலர், விகடன், விஜயபாரதம், ரத்னபாலா, இந்து மதம் அழைக்கிறது, இந்து மதம் இன்று, சிங்கப்பூர் அலை ஓசை. இவர் ஆசிரியராய் அலங்கரித்தது கலைமகளை தவிர சுபமங்களா, அம்மன் தரிசனம். எழுத்துலக பட்டறையில் ஏஎன்எஸ் சோவுடன் இருந்ததால் நீ ஏன் உன்னும் சோடை போகவில்லை என்று புரிகிறது. உங்களுக்கு தெரியுமா, கலைமகள் அலுவலகத்தில் இவர் அறையுள் சென்றால் யாரும் அமரா ஓர் இருக்கை இருக்கிறது. A chair which no one sits upon. யாரும் அமரா ஒரு இருக்கை இருக்கிறது. உன் குரு அமர்ந்த இருக்கையில் நீ அமராமல் இருக்கையில் உன் குரு மரியாதை உளிர்கின்றது. நீ எழுதிய புத்தகங்களில்தான் எத்தனை நேர்த்தி. உவேசா, முத்துராமலிங்க தேவர், உவேசாவும் திருவாடதுரை ஆதீனமும், தமிழ் மூவரும், திருக்குறள் களஞ்சியமும், சுதந்திர முத்தமிழும், தெரிந்த பாரதியும், தெரியாத விஷயங்களும் உன் தேர்ந்த சிந்தனைகளை எங்களுக்கு தொடுத்து கொடுத்தன. கலைமகள் ஆசிரியனாய், தமிழ் பேராய்வு என்ற மலேய இதழுக்கு ஆராய்ச்சியாளனாய் அலங்கரிக்கின்றாய்.
ஆசிரியனாய் இருப்பதில்தான் எத்தனை பரிமாணங்கள். காகிதத்தில் உன் எழுத்தை படித்தவர்களுக்கு காதால் உன் பேச்சையும் கேட்க பிடிக்கும், நேரில் உன்னை காணவும் பிடிக்கும். ஏனென்றால் வானொலியில் உன் 400க்கு மேலான நிகழ்ச்சிகளும் நெகிழ்ச்சியாக இருந்தமையால், தூர்தர்ஷனில் 150க்கு மேல் நேர்காணல்களும் நேர்த்தியாக இருந்ததனால், சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கும் திருக்குறளை, அந்த சிறுக்குறளை 7 மணி நேரம் எப்படித்தான் பேசுகின்றாயோ, அணுவை துளைத்த குறளையே நீ அகழ்வாட்சி செய்துவிட்டாய். கலைமகளில் உன் கேள்வி பதிலும் உபரி தவல்களும் தலையங்கமும் தலை சிறந்து தாமிர பரணியாய் பிரவாகம் எடுக்கின்றன. கலைமலை அகலங்கரிக்கும் கலைமாமணியே, உன் சிந்தனை சொல் செயலெல்லாம் தமிழையும் தேசத்தையும் தெய்வீகத்தையும் ஒருங்கிணைப்பதால் உன்னிடம் ஆன்மீக பலம் ஓங்கி இருக்கிறது. அதனால்தான் காஞ்சி மடம் உனக்கு சேவா ரத்னாவையும், ஸ்ருங்கேரி மடம் உனக்கு சிறந்த பத்திரிகையாளர் விருதையும், RSS உனக்கு சாகித்ய சன்மான் புரஸ்காரையும் கொடுத்து மகிழ்ந்தன. மக்களின் மனங்களாலும் ஆச்சாரியர்களின் ஆசீர்வாதங்களாலும் என்றும் எங்களின் ஆசிரியன் நீ, ஆச்சரியன் நீ. உபரி தகவல், உன்னை பற்றியும் உன் தொண்டை பற்றியும் உலகம் இன்று நன்றாக அறிந்ததனால் இனி கீழாம்பூர் மேலாம்பூராக அறியப்படலாம். நன்றி. I now request Sri Kirambur Shankara Subramanian sir to share his thoughts with us. செந்தில் சாருக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோளோடு என்னுடைய பேச்சை நான் ஆரம்பிக்கிறேன். பொதுவாக இந்த 3 என்கிற இலக்கம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு இலக்கம். கிரிக்கெட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்றாக தெரியும், கேட்ரிக்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் 3 சன்னிதானங்களை, திருவாவடுதுறை ஆதீனத்தில் இருக்கக்கூடிய 3 சன்னிதானங்களை பேட்டி எடுத்த ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அம்பலவான தீட்சிகர், சிவபிரகாசர், இப்போ இருக்கக்கூடிய அம்பலவான தீட்சிகர், இந்த 3 பேரையும் பேட்டி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதே போல் சிங்கேரியில் இருக்கக்கூடிய அபிநவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகள், ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகள், இப்போ இருக்கக்கூடிய விதுசேகர பாரதி, இந்த 3 பேரையும் பேட்டி எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அதே மாதிரி காஞ்சி மடத்தில் காஞ்சி மகா பெரியவர், ஜெயேந்திர பெரியவா, ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், இந்த 3 பேரையும் பேட்டி எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இதெல்லாம் 3 நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, அதுதான் இப்போது சார்ட்டை ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கலாம் நான் நினைக்கிறேன். இதற்கு முன்பாக மேடத்தினுடைய மதர் எழுதின புத்தகத்துக்கு வெளியீட்டு விழாவிற்கு என்னை சிறப்பு விருந்தினர்களாக அழைத்திருந்தார்கள். இப்பொழுது மேடம் எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகத்திற்கும் சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்திருக்கிறார்கள். இவருடைய மகள் எழுதக்கூடிய புத்தகத்திற்கும் என்னை சிறப்பு விருந்தினராக அழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேண்டுகோளை அவரிடத்தில் முதலில் நான் வைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள புத்தகத்திற்கு ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம், இப்போ உள்ள புத்தகமும் ரொம்ப ஒரு சிறப்பான புத்தகம், ஆங்கில புத்தகம். இதில் எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். எப்போதுமே நான் கொஞ்சம் சுற்றி வளைச்சிட்டு அப்புறம் என்ன சமாச்சாரமோ அந்த சமாச்சாரத்துக்கு வந்துடுவேன், பயந்துடாதீங்க. மாம்பலத்தில் டி நகரில் ஹிந்தி பிரச்சார சபா அப்படின்னு இருக்குது, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். புத்தகம் ஆங்கில புத்தகம். நான் ஒரு தமிழ் பத்திரிகையினுடைய ஆசிரியன். ஆனால் இவர் என்னடா ஹிந்தி பிரச்சார சபாவை பற்றி அவர் பேசுகிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். ஹிந்தி பிரச்சார சபாவில் ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். 1934 1934 அந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவர் ஒரு பெரிய மகாபுருஷர். அவர் அந்த நிகழ்ச்சிக்கு வருகிறார். ஆகவே யாரை கொண்டு வரவேற்புரை எழுதச் சொல்வது என்று கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு, கல்கி பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு ஒரு பெரிய யாரை கொண்டு, ஏன்னா வருவது மகாத்மா காந்தி வருகிறார். டி நகரில் இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார சபாவிற்கு
காந்தி வருகிறார், ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்க வேண்டும். ஆகவே யாரை கொண்டு அந்த வரவேற்பு மடலை எழுதச் சொல்வது என்று யோசிக்கிறார்கள். கல்கி கிருஷ்ணமூர்த்திக்கு உடனே ஞாபகத்துக்கு வருகிறது, மகாத்மாவுக்கு எழுத வேண்டும் என்று சொன்னால் ஒரு சரியான மனிதர் கிடைத்தால்தான் சரியாக இருக்கும் என்று சொல்லி எங்களுடைய பரமகுரு, அது எங்களுடைய அடுத்த குருநாதர் எங்களுடைய கேவா ஜெகநாதன் அவர்கள், அவருக்கு மேல் இருந்தவர் ஓவி சுவாமிநாத ஐயர் அவர்கள். ஆகவே தமிழ் தாத்தாவாக விளங்கக்கூடிய சாமிநாத ஐயர் அவர்கள் எழுதினால்தான் அந்த வரவேற்பு மடல் சரியாக இருக்கும் என்று எண்ணி அவரை போய் அணுகுகிறார்கள். அவரும் சரி என்று சொல்கிறார். நிகழ்ச்சிக்கு ஓவே சாமிநாத ஐயர் வருகிறார்கள். ஆனால் அவரால் அந்த வரவேற்பு மடலை மேடையில் ஏறி படிக்கக்கூடிய நிலையில் அன்று சாமிநாத ஐயர் அவர்கள் இல்லை, வயதின் காரணமாக. ஆகவே கேவாஜா அவர்கள் மேடையில் ஏறி ஓவேஷா அவர்கள் தயாரித்த வரவேற்பு மடலை அவர்கள் படிக்கிறார்கள். படித்து முடிந்து போச்சு. முடிந்ததற்கு பிறகு மகாத்மாவிடம் ராஜாஜி அறிமுகப்படுத்துகிறார் ஓவை சாமிநாத ஐயரை. என்ன சொல்லி அறிமுகப்படுத்துகிறார் என்று கேட்டாலே ஒரு பெரிய தமிழ் கடல், தமிழ் தாத்தா என்றெல்லாம் சொல்கிறார். ஆனால் காந்திக்கு அதை யார் படித்தாரோ அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் ரொம்ப ஆவல் அதிகமாக இருந்தது. அதனால் ராஜாஜியிடம் கேட்கிறார், அது சரி, படித்தாரே குள்ளமான அந்த மனிதர் அவர் யார் என்று கேட்கிறார். அப்பொழுது ராஜாஜி சொன்ன ஒரு வார்த்தை, உங்களுக்கு மகாதேவ தேசாய் எப்படியோ அதுபோன்று ஓவே சாமிநாத ஐயருக்கு இவர். மகாத்மா காந்தியினுடைய நிழலாக இருந்தவர் மகாதேவ தேசாய், அவருடைய பிஏ. அவருக்கு தெரியாமல் எதுவுமே வாழ்க்கையில் நடக்காது மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையில். ஆகவே இவர்கள் ரெண்டு பேரும் இணைந்து தான் இந்த வரவேற்பு மடலை செய்தார்கள் என்பதை சூசகமாக உணர்ந்து கொண்ட காந்தி அப்படி கேட்கிறார். இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவத்திற்கு நம்ம பார்த்தோமே ஆனால், ஓவே சாமிநாத ஐயர் அவர்களுடைய குருவாக இருக்கக்கூடியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இவர் தமிழ் தாத்தா, அவர் பெரிய தமிழ் கடல் அவர். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் என்று சொல்ல முடியாத ஒரு பெரிய எண்ணம் என்ன இருந்தது என்று கேட்டால், குற்றாலத்திலே இருக்கக்கூடிய திரிகூட ரசப்பர் எழுதிய குற்றால குறவஞ்சியை ஒழுங்காக நாம் படிக்கவில்லையே என்கின்ற ஏக்கம் வித்வானுக்கு இருந்தது, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு இருந்தது. அந்த புத்தகத்தை சண்பக குற்றால கவிராயர் அதை கொண்டு வந்து திருவாரூர் ஆதீனத்தில் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அதை பாடம் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய சன்னியாசிகளுக்கெல்லாம் அவர்கள் பாடம் எடுத்து, பண்டார சன்னதிகளுக்கெல்லாம் அவர்கள் பாடம் எடுத்து, ஊவேஷா அவர்களுக்கும் பாடம் எடுக்கிறார். அதிலே ஊவேஷா அவர்கள் மிக திறமையாக பல விஷயங்களை மனப்பாடமாகவே செய்து விடுகிறார். இதெல்லாம் முடிஞ்சுவிட்டு ரொம்ப ஒவ்வொருத்தரையாக சுவாமிகள்கிட்ட கொண்டு போய், மகா சன்னிதானத்திட்ட கொண்டு போய் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரையாக அறிமுகப்படுத்துகிறார் மகாவித்வான். அப்பொழுது ஓவை சாமிநாத ஐயர் வந்தவுடன் சுப்பிரமணிய தேசிகர், அவர் தான் அன்றைய ஆதீன கர்த்தராக இருந்தவர் மடத்தில், அவர் கிட்டக்க போன உடனே அவரை கொஞ்சம் நிறுத்தி மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் கேட்கிறார். இவரை ரொம்ப ஒவ்வொரு நாள் பாடத்தையும் ரொம்ப மிக கவனமாக கேட்டாரே, இவரை பற்றி கூட கொஞ்சம் விவரம் சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சுவாமி என்று ஆரம்பிக்கிறார். சைவ மரபில் குருமகா சன்னிதானங்களிடம் பேசும் பொழுது சுவாமின்னு அவங்க ஏதாவது கேட்டால் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும். பேராசிரியர் மதுசூதனன் அவர்களுக்கு அது மிக நன்றாகவே தெரியும். ஆகவே ஒரு சாமி என்று ஆரம்பித்து அவர் யார் என்பதை சொல்கிறார். அப்பொழுதுதான் தேசிகர் சொல்கிறார், நான் கவனித்தேன், உங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா விஷய ஞானங்களும் இவரிடமும் இருக்கிறது. இவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நீங்களும் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லி அன்றிலிருந்து ஓவே சாமிநாத ஐயரை மடத்தில் தங்குவதற்கும், மடத்திலிருந்து படிப்பதற்கும், மடத்திலே அவர்கள் சகல விதமான உரிமைகளையும் கொடுத்து மடத்திலே அவர்கள் தக்க வைத்துக் கொள்கிறார்கள். ஆகவே மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் மகாவித்வான் அவர்களும்
ஓவை சாமிநாதையர் அவர்களும் குரு சிஷ்ய பாவனையில் இருந்தாலுமே கூட 2 பேரும் செய்த செயல்கள் என்பது அவர்கள் சொல்ல சொல்ல இவர் எழுதியது என்பது ரொம்ப அதிகம். நான் அது மாதிரி தான் இந்த நூலை நான் பார்க்கிறேன். மேகலை மேடம் இந்த நூலை எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் மகாவித்வான் மாதிரி, அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய ஓவை சாமிநாதையருக்கு கீவாஜா செய்த மாதிரி பின்னாடி இருந்து இயங்கியது என்பது செந்தில் சார். நான் இதை சொல்வதற்காகத்தான் இவ்வளவு கதைகளை சுற்றி, ஏனென்றால் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பில் ஆசிரியர் என்று இவர்களை போட்டிருக்கிறது. நான் எங்கள் அலுவலகத்திற்கு அவர்கள் வந்தபோதே நான் கேட்டேன், ஒரு புத்தகம் எழுதுவது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை, அதுவும் ட்ராவலாக், அது பயண இலக்கியம் என்பது ஒரு பெரிய சிறந்த ஒரு விஷயம். நம்ம ஒவ்வொரு இடத்திற்கும் போகணும், அந்த இடத்திற்கு போகுவதற்கு முதல்ல வாகன வசதி வேண்டும், தங்கக்கூடிய இடம் வசதி வேண்டும். இதையெல்லாம் முறையாக செய்து கொண்டு போய் நாம் சேர்த்தால்தான் ஒரு அற்புதமான கட்டுரைகளை, அற்புதமான புத்தகத்தை நம்மால் உருவாக்க முடியும். செந்தில் சாருடைய பிளானிங் தான் இந்த புத்தகத்தினுடைய உருவாக்கத்திற்கு முழுக்க முழுக்க காரணம். ஏன்னா இதை பற்றி நான் என்னுடைய மனைவியிடம் பேசிக்கொள்வேன்னா, லீடர்ஷிப் குவாலிட்டி என்பது, தலைமை பண்பு என்பது சாதாரணமானதில்லை. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனில் இருக்கக்கூடிய பல பேர் இங்கே வந்திருப்பீர்கள். சார் எப்படின்னு எனக்கு தெரிந்த அளவில் 3 மாதம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு இந்தியிலிருந்தே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஒரு 3 மாதம் கழித்து தான் அந்த நிகழ்ச்சி நடக்கும். ஆனால் இப்போலேருந்தே பிளான் பண்ணினா தான் அந்த நிகழ்ச்சியை சரியாக சிறப்பாக நம்மளால் செய்ய முடியும். அது போன்ற ஒரு பிரமாதமான ஒரு பிளானிங்கில் ஒவ்வொரு ஊருக்கும் போன பொழுது அதையெல்லாம் பதிவு செய்து அதற்கெல்லாம் ஆவணப்படுத்துவது என்பது மிக மிக முக்கியம். அதில் அவர்கள் 2 பேரும் செய்திருக்கக்கூடிய சாதனை, அவங்க தான் எழுதினாங்க, முழு கிரெடிட் அவங்களுக்கு தான். ஆனால் கிரெடிட் அவங்களுக்கு இருந்தாலும் கூட இருந்து பெரிய துணை செய்தது என்பது செந்தில் சார் அவர்கள் துணை செய்தார்கள். ஆகவே அவர்களுக்கு என்னுடைய அன்பையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலில் ரொம்ப அற்புதமாக அவர்கள் அணுகியிருக்கிறார்கள். நான் முதல்ல வேறொரு பேட்டர்னில் போகலான்னு நினச்சேன், ஆனால் இன்னொரு பேட்டர்னில் திரும்பிட்டு மறுபடியும் வரலாம் என்று நினைக்கிறேன். இதில் ஒரு 3 கட்டுரைகளை மட்டும் எடுத்து உங்கள்கிட்ட சொல்லலாம் என்று என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா நீங்கள் நூலை வாங்கி பார்த்தார்கள் தான் உங்களுக்கு அதனுடைய எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு நூல் என்பது தெரியும். அதைவிட எனக்கு பின்பாக பேச வரக்கூடிய மதிசூதனன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக, ஒரு பெரிய பேராசிரியர், சிறந்த பேச்சாளர், அவர்கள் பேசுவது என்பது ரொம்ப இனிமையாக இருக்கும். அதையும் நானும் உங்களை போன்று எல்லோரையும் போன்று கேட்பதற்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். ஆகவே 3 விஷயங்களை மட்டும் நான் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை படித்ததுக்கு பிறகு தான் செந்தில்குமார் சாரை பற்றியும் மேடத்தை பற்றியும் ஒரு பெரிய ரகசியம் எனக்கு தெரிந்தது. எனக்கு அதுக்கு முன்னாடி சாரோட நிறைய நாள் நான் பழகிறேன், அது முடிய எனக்கு அந்த ரகசியம் எனக்கு தெரியல. ஏன்னா நான் என்ன மாதிரி உள்ள ஆட்கள் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க, அதை வச்சு பிடிச்சி தான் நம்ம வேலை எல்லாமே, இந்த பத்திரிகைக்காரன் வேலை எல்லாமே, இந்த முழு புத்தகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும், ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அந்த சென்டென்ஸு தான் பிடிச்சி தூக்கி அடிக்கும் அது. ஸோ அது மாதிரி நான் பார்த்ததில் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேரும் மலையாள படங்களை மிக விரும்பி பார்க்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் இந்த புத்தகத்தை படித்த போது எனக்கு தெரிஞ்சது. தமிழ் திரைப்படங்களை விட மலையாள திரைப்படங்களை இவர்கள் ரொம்ப அதிகமாக விரும்பி 2 பேரும் பார்க்கிறார்கள் என்பது எனக்கு தெரிஞ்சு இந்த புத்தகத்தை படிக்கும்போது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காலடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்துக்கு பக்கத்தில் நெல்லுவாய் அப்படின்னு ஒரு ஊர், அந்த நெல்லுவாய் அப்படிங்கிற ஊரில் தன்வந்திரிக்கு ஒரு கோவில் இருக்கிறது. அதை பற்றி இந்த புத்தகத்தில் ஒரு கட்டுரை வந்திருக்கிறது. அந்த கட்டுரை ரொம்ப அற்புதமாக அவர்கள் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார்கள். அதாவது மருத்துவத்திற்கு தன்வந்திரி தான் ரொம்ப முக்கியம். 10 அவதாரங்களில் அவர் ஒருத்தராக இல்லாட்டாலுமே கூட வைணவர்கள் தன்வந்திரியை ரொம்ப அதிகமாக வழிபடுவார்கள், மற்றவர்களும் தன்வந்திரியை வழிபடுவார்கள். தன்வந்திரி தான் மருத்துவ கடவுள். அந்த தன்வந்திரி கையில் வச்சிருக்கிறது தான் அமிர்த கலசம், அதைத்தான் அவர் கையில் வைத்திருக்கிறார். தேவர்களும் அசுரர்களும் கடைந்த பொழுது வந்த அந்த கலசத்தை அவர் கையிலே வைத்திருக்கிறார். ஆகவே அங்கே போனால் நமக்கு எல்லா வியாதிகளும் தீர்ந்துவிடும். பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் அங்கே போகிறாங்க, அவர்களுடைய நோயாளிகளுக்கு நல்ல வைத்தியம் செய்ய வேண்டும் என்பதற்காக பெரிய பெரிய டாக்டர்களெல்லாம் போகக்கூடிய ஒரு இடம் அந்த தன்வந்திரியினுடைய கோவில்.
இப்போ நிறைய கோவில்கள் வந்துருச்சு. ஆனால் ரொம்ப பழமையான ஒரு கோவில் என்பது அந்த நெல்லுவாய் அப்படிங்கிற இடத்துல கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு இவங்க போகிறாங்க. இதில் பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக கட்டுரை எழுதக்கூடியவர்கள் அந்த கோவில் எங்கே இருக்குது, எந்த நேரத்தில் அந்த கோவில் திறப்பாங்க, அப்புறம் மூலவர் எங்கே இருக்கார், சுற்று வட்டாரத்தில் என்னெல்லாம் இருக்குது, இப்படி எழுதிட்டு நிறுத்திடுவாங்க. இது ஒரு சாதாரணமான ஒரு எழுத்து. ஆனால் ரொம்ப விஷயம் தெரிந்த ஒரு எழுத்தாளர்களுடைய எழுத்து எப்படி இருக்கும் என்று கேட்டால், நம்ம அந்த எழுத்தோடு பயணிக்க வைக்கும். அதுக்கு இந்த ஃப்யூச்சர் ரைட்டிங் அப்படிங்கிறது அது ஒரு தனி கலை. அந்த கலை என்பது எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு கலை அல்ல. இவங்க என்ன எழுதுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நம்ம எந்த இடத்துல நம்மளை பிடிச்சி இழுக்கிறது என்று கேட்டால், நாம் அவங்களோடு சேர்ந்து பயக்கணும். அந்த ரைட்டரோடு சேர்ந்து நாம் பயணிக்க வேண்டும். சுவாமிநாதன்ட்டு ஒரு நண்பர் இருந்தார். அந்த நண்பர் தான் இந்த கோவிலை பற்றி எங்களுக்கு சொன்னார். இவங்க எழுதுகிறாங்க, அவங்க தான் இந்த கோவிலுக்கு சொன்னார். வெறுமனே நான் இந்த கோவிலை பற்றி உடனே டிஸ்கிரிப்ஷனுக்கு அவங்க போயிடல. எப்படி இந்த கோவில் அவங்களுக்கு அறிமுகமாச்சு, அதோட பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஹஸ்பண்ட் உடனே ஒரு டிரைவரை பிடிச்சார். இதில் பெரிய விசேஷம் என்னடான்னா, அந்த டிரைவருக்கு எந்த இடத்துல அந்த கோவில் இருக்குது என்ன எதுங்கிறது ஒன்றுமே அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் நம்ப வேண்டியது யாரை நம்ப வேண்டி இருந்ததுன்னா, உலகத்துக்கெல்லாம் யார் இப்போ தெய்வமாக இருக்காங்களோ அந்த கூகுளை தான் நம்ப வேண்டி இருந்தது. அந்த இடத்துக்கு நாங்கள் உள்ளுக்குள்ளே போகிறோம். அது ஒரு டிப்பிக்கல் கேரளா உள்ளுக்குள்ளே, சாதாரண வில்லேஜ் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குமோ அது மாதிரி நல்லா சோலைகள், அதெல்லாம் அந்த 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 ஊர் பேர் நெல்லுவாய். அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அந்த ஊர் சுற்றி ஒரே வயக்காடு, நெல்லுகளெல்லாம் இருந்த இடம், அதனுடைய வாய்க்கால் அதனுடைய முகமாக இருந்ததுனால அந்த ஊருக்கு அப்படி ஒரு பேர், நெல்லுவாய் அப்படிங்கிற பேருக்கு காரணம். நான் உடனே என்ன பண்ணி இந்த புத்தகத்தை படித்த உடனே என்னுடைய கேரளா நண்பர்களுக்கு அவங்கள தொடர்பு கொண்டு, ஐயா இந்த பேர் வந்ததுக்கு என்னையா காரணம்னு கேட்டபொழுது, ஐயா அந்த ஊரில் நெல்லுகள் வயல்கள்லாம் அதிகமாக இருந்தது, அந்த ஊர் தான் முகப்பாக இருந்தது, அதனால் அந்த ஊருக்கு நெல்லுவாய்ன்ற பேர் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஊருக்கு போகும்பொழுது சூரஜ் வெச்சிரமூடு அவங்கள பார்க்கல, மற்றதெல்லாம் ஒரு டிப்பிக்கல் ஒரு கேரளாவை பார்க்குற மாதிரி இருந்தது. அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகர், கேரளாவில் ஒரு பெரிய நடிகர். இதுதாங்க ரைட்டிங்ஸ். நம்மளை எப்படி இழுக்கும்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு விஷயத்தை நம்ம படிக்க வைப்பதற்கு முன்பாக நாம் சில மேல் சமாச்சாரங்களெல்லாம் பண்ணணும். எப்படி சமையலுக்கு மேல் சமாச்சாரங்கள்லாம் பண்ணி ஒரு டிஷ்ஷை ரொம்ப பிரமாதமாக ஆக்கிறோமோ, அது மாதிரி ஒரு கட்டுரை என்பது சாதாரணமாக எழுதினால் அது சாதாரணமாகிவிடும். அதையெல்லாம் தாண்டி நாம் இழுப்பதற்கு சில சக்திகள் இருக்கின்றன. அதை ரொம்ப அழகாக அவர்கள் செய்திருக்கிறார்கள், ரொம்ப பிரமாதமாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். திருவாரூர் தியாகராஜரை பற்றி ஒரு கட்டுரை, அதுவும் இதில் வந்திருக்கு. இந்த கட்டுரையில் நான் என்ன பார்த்தேன்னா, பொதுவாக கோவிலை பற்றி எழுதுவாங்க, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஓவியங்களை பற்றி எழுதலாம், அந்த கோவிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்களாக இருந்து அல்ல அதில் ரொம்ப தொல்லியலில் ரொம்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால், தொல்லியல் சம்பந்தமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அணுகப்பட்டிருக்கின்றன அதையெல்லாம் எழுதலாம். இவங்க அதையெல்லாம் மேலோட்டமாக அவர்கள் தொட்டு இருக்கிறார்கள். தொட்டுட்டு அவங்களுக்கு மனசில் என்ன, நான் இந்த புத்தகத்தை படித்த அளவில் அவர்கள் அங்கே பார்த்த விஷயங்களை மட்டும் இல்லை, என்ன புகைப்படங்களை சார் எடுத்தார் அதையும் மனசில் வைத்து கொண்டு அந்த ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி அட்லீஸ்ட் 1-2 பேராகிராஃபாவது உள்ளுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு விஷயந்தான் அந்த மனுநீதி சோழனுடைய கதை. அதை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அன்றைக்கி அந்த கோவிலுக்குள்ளே போனால் மனுநீதி சோழனுடைய கதை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அந்த படத்தையும் இது உள்ளுக்குள்ளே போட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, அற்புதமான ஒரு தயாரிப்பு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஆங்கில புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய படங்கள் நிறைந்த புத்தகம் இந்த புத்தகம். ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்சு ஏதோ கொஞ்சம் அறிவில் தவறே இல்லாமல் வந்திருக்கக்கூடிய புத்தகங்களில் இந்த புத்தகமும் ஒன்று. அதுக்கு கிட்டத்தட்ட அவங்க ஒரு 100 தருமாவது திருப்பி மாற்றி பார்த்துருப்பாங்க. எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு தோன்றுகிற நேரத்தெல்லாம் அதையெல்லாம் சரி பண்ணி அவர்கள் செப்பனிட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம். இந்த தியாகராஜருடைய சமாச்சாரத்தில் நான் 2 சமாச்சாரங்களை மட்டும், உங்களுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க அந்த கோவிலுக்கு,
அங்கே இருக்கக்கூடிய தெப்பக்குளத்தினுடைய நீளமும் கோவிலுடைய நீளமும் ரெண்டுமே ஒரே ஏக்கர். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று போல் இருக்கக்கூடிய ஒரு கோவில். இதில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான ஒரு சமாச்சாரம் இந்த கோவிலை பொறுத்த வரையில் என்னன்னு கேட்டால், நான் மதுசூதனன் அவர்கிட்ட பேசும்போது சொல்லி கொண்டிருந்தேன். என்னுடைய குலதெய்வம் என்பது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சிவசைலம் என்னுடைய கோவில், எங்களுடைய குலதெய்வ கோவில். என்னுடைய குலதெய்வ கோவிலில் ஒரு பெரிய நிகழ்ச்சியை எல்லா கோவில்லையும் இருக்கும், இருந்தாலும் எங்கள் கோவிலில் தான் எல்லாரும் அதை பார்ப்பார்கள். எங்கள் ஊரில் ரிஷப வாகனம் வரும்பொழுது 2 ரிஷப வாகனமாக வரும். சைலப்பாருக்கு ஒரு ரிஷப வாகனம், சிவசைலபதிக்கு ஒரு ரிஷப வாகனம், அம்பாளாக இருக்கக்கூடிய பரமகல்யாணிக்கு ஒரு ரிஷப வாகனம் என்று 2 ரிஷப வாகனத்தில் தனித்தனியாக 2 பேரும் காட்சி கொடுப்பார்கள். எங்களுக்கு எந்த திருநாள் நடந்தாலும் ஒரே ரிஷபத்தில் 2 பேரையும் உட்காத்தி கொண்டு வருவது சிவசைலம் கோவிலுடைய மரபல்ல. 2ஐயும் தனித்தனியாக, அம்பாளை தனியாக ஒரு ரிஷபத்தில் இருப்பாங்க, சுவாமி ஒரு தனியாக ஒரு ரிஷபத்தில் இருப்பாங்க. எங்களுடைய திருவிழாக்கள் காலகட்டத்திலையும் சரி, இவர் போய் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்னா எங்கள் ஊரை போய் பார்த்து வந்திருக்கார் மதுசூதனன். எங்கள் ஊரில் அந்த திருவிழா நடக்கக்கூடிய காலகட்டத்தில் 3 நாட்கள் எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய விழாவை அவர் பார்த்துட்டு வந்திருக்கார். ஸோ அந்த விழாவில் 2மே வாகனங்கள் 2 சேர்ந்து வரும், ரிஷப வாகனம். அந்த வாகனம் இறங்கியவுடன் இரட்டை தீபாராதனை என்று சொல்லி இங்கேயும் தீபாராதனை காமிப்பாங்க, அம்பாளுக்கும் தீபாராதனை காமிப்பாங்க. நூல் பிடிச்ச மாதிரி மேலிருந்து கீழே, கீழிருந்து மேலே அந்த தீபாராதனை ஏறும் பொழுது அந்த பட்டர்கள் செய்யக்கூடிய ஜாலம் என்பது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதை பார்ப்பதற்காகவே பல பேர் கூடுவார்கள். இந்த கோவில்லையும் தியாகராஜர் கோவிலையும் அது மாதிரியான ஒரு அமைப்பை இண்டை மாலை, எங்கள் உவேசா இதை பற்றி ஒரு கட்டுரை எழுதுகிறார். இந்த இண்டை மாலை அதை வைத்து கொண்டு ஒரு கட்டுரை எழுதுகிறார். பொதுவாக நம்ம மாலை என்று கேள்விப்பட்டிருப்போம். இதில் இண்டை மாலை என்று ஒரு மாலை இருக்கிறது. இந்த மாலையினுடைய மிக சிறிய சிறப்பு என்ன என்று கேட்டால், மல்லிகை பூவையும் செவந்தி பூவையும் இணைத்து 2 மாலைகளாக தொடுத்து போடுவது தான் தியாகராஜர் கோவிலினுடைய வழக்கம். மற்ற கோவிலுக்கும் தியாகராஜா கோவிலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு என்ன என்று கேட்டால், இந்த கோவிலில் சாமிக்கு போடக்கூடிய மாலை இண்டை மாலை என்று இருக்கும் என்று கீவாஜா உவை சாமிநாதையர் ஒரு இடத்திலே குறிப்பு எழுதுகிறார்கள். ஆகவே இந்த இண்டை மாலையை பார்த்தவுடன் எனக்கு மனசிலே தோன்றியது என்ன என்று கேட்டால், எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய அந்த தீபாராதனை என்பது எனக்கு மனசிலே வந்தது. அதுதான் இந்த புத்தகத்தில் எல்லா இடத்துலையுமே பல விஷயங்களை அள்ளி அவர்கள் தெளித்திருக்கிறார்கள். இதனுடைய அவங்க எழுதியிருக்கக்கூடிய அந்த ஓட்டம். 2வது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு என்று கேட்டால், அவர்களுக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு மனசில் இது மாதிரியான கட்டுரைகள், இது மாதிரியான புத்தகங்கள் எழுதும் பொழுது ஒன்று நமக்கு ஒரு தேட்டம் இருக்க வேண்டும். இது புத்தகத்தை எழுதணும், இந்த தேட்டம் என்பது எங்கள் ஊர் சொல், திருநெல்வேலி சொல். அது நமக்கு அதில் ஒரு ஈடுபாடு இருக்க வேண்டும். ஒரு ஈடுபாடு இருந்தால் என்று சொன்னால்தான் நம்ம புத்தகம் எழுத முடியும் முதல்ல. 2வது, போன இடத்துல நாம் குறிப்புகளை சரியாக எழுதி வைத்து கொள்ள வேண்டும். 3வது, வந்ததுக்கப்புறம் அந்த குறிப்புகள் சரியாக இருக்கின்றனவா என்று மற்ற புத்தகங்களோடு அதை ஒப்பிட்டு நாம் பார்க்க வேண்டும். அதையெல்லாம் இவர்கள் சரியாக செய்து இந்த புத்தகத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதுதான் இந்த புத்தகத்தை முழுசும் பார்க்கும் பொழுது வெறுமனை நம்ம போயிட்டு வந்தோம் வச்சவங்க இல்லாமல் அதை கவனத்தில் ஒவ்வொன்றையும் வைத்துக்கொண்டு வந்ததை வைத்து குறிப்புகளை வைத்துக்கொண்டு அவர்கள் மற்றதையும் தேடி பார்த்து மிக சிறப்பாக அவர்கள் இங்கே செய்திருக்கக்கூடிய விஷயம் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அடுத்தாப்பில் கடைசியில் ஒரே ஒரு விஷயம், அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். என்கிட்ட 20 நிமிஷம் சொன்னாங்க என்கிட்ட. ஸோ அதனால் நான் என்னுடைய வேலையை கரெக்டாக 20 நிமிஷத்தில் நம்ம முடிச்சிடணும். கடைசியில் அவர்கள் இந்த புத்தகத்தில் எனக்கு இன்னொரு பெரிய சிறப்பாக என்ன தோணியதுன்னு கேட்டால், நாம் சில கோவில்களுக்கு போவோம், இல்லை சில இடங்களுக்கு நாம் போவோம். போன உடனே நமக்கு பொதுவாக எல்லாருக்குமே இந்த கோவிலுக்கு போனால் நமக்கு என்ன கிடைக்கும், ஏதாவது நமக்கு இந்த கோவிலுக்கு போனால் கல்யாணம் நடக்குமா, நம்ம வீட்டில் யாருக்காவது, அல்லது இந்த கோவிலுக்கு போனோம்னா நமக்கு நிறைய பணம் வருமா, எதுக்காக வேண்டிய போகிறோம் இந்த கோவிலுக்கு அப்படின்னு தான் நமக்கு இன்றைக்கி எல்லா கோவில்களையுமே இந்த எல்லா ஜோசியர் பெருமக்களும் பரிகார ஸ்தலமாக்கி விட்டார்கள். இன்றைக்கி எல்லா கோவிலை பார்த்தாலும் அந்த கோவிலுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இல்லாத கோவில்கள் எதுவுமே இல்லை.
ஏன்னா மனிதன் அவனுடைய எண்ணம் என்பது அப்படித்தான் இருக்கு. நம்ம போனால் ஏதாவது ஒரு பயன் இருக்க வேண்டும். இறைவன்ட்டையும் அப்படி ஒரு கணக்கு போட நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இந்த கோவிலுக்கு போனால் நமக்கு எங்கே போனால் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், அங்கே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இவர்கள் அதையெல்லாம் கிட்டக்க ரொம்ப ஜாஸ்தி போகவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடித்தது இந்த புத்தகத்தில், இந்த கோவிலுக்கு போங்க, இந்த கோவிலுக்கு போனால் அவங்களுக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு ஜோசியராக இவர்கள் ஆகலை. அதுதான் இந்த புத்தகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக நான் நினைக்கிறேன். ஆனால் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜோசியம் வேண்டாம், ஜோசியம் பக்கம் போக வேண்டாம். இன்றைக்குள்ள ஜோசியர்கள் நம்ம வேறு எங்கெங்கெல்லாமோ இழுத்து கொண்டு போகிறார்கள். ஆனால் அது இல்லை. ஆனால் சில சக்திகள் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்வதற்கு நாம் ஒழுங்காக படிக்கணும். அது ஒழுங்காக படிக்கணும் என்று சொன்னால் அந்த குரு சிஷ்ய பாவம் என்பது சரியாக இருக்க வேண்டும். அதாவது சில நேரங்களில் குரு எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயசில் சின்னவராக கூட இருக்கலாம். இவங்க இப்போ சைவ பாடத்தை அவர்கிட்ட படிக்கிறார். அவங்க 2 பேரும் இப்போ எனக்கு தெரிஞ்சு மேலே பார்க்கும் பொழுது நான் தான் நடுவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு பக்கத்தில் குரு இருக்கிறார், இன்னொரு பக்கத்தில் சிஷ்யர் இருக்கிறார். இந்த குரு சிஷ்யர்கள் 2 பேரையும் இணைக்கக்கூடிய பாலமாக நடுவிலே சங்கரனும் சுப்பிரமணியமாக நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இதில் இவங்கள் அவர்களுடைய பாடம் படிப்பதனாலோ என்னவோ, அல்லது சைவத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஈடுபாட்டின் காரணமாகவோ என்னவோ, அல்லது நடக்கக்கூடிய விஷயத்தில் எது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் என்பதை மனசில் வாங்கி கொண்டதுனாலோ என்னவோ, மயிலாப்பூர் கோவிலில் நடந்த ஒரு அற்புதத்தை இந்த புத்தகத்திலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த மயிலாப்பூர் கோவிலை பற்றி பெரிய டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் கொடுக்கல. ஏன்னா நீங்கள் போனாலே மயிலாப்பூர் கோவில் எவ்வளவு பிரம்மாண்டம் என்பது உங்களுக்கு தெரியும். பல பேர் கபாலியை பார்க்கவில்லை என்று சொன்னால் தூக்கமே வராதவர்கள் பல பேர் இருப்பார்கள். ஆகவே மயிலாப்பூர் கோவில் என்பது நமக்கு எல்லோருக்கும் அத்துப்படியான ஒரு கோவில். ஆனால் இவர்கள் அப்படியெல்லாம் அந்த கோவிலை பற்றி பெரிய டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் இந்த புத்தகத்தில் கொண்டு வராமல் அங்கம்பூவாவை நிகழ்ச்சியை பற்றி இந்த புத்தகத்திலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எப்படி ஒரு பெண் உயிர் பெற்றாள், அந்த உயிர் பெற்றது எப்படி, அங்கே நடந்தது என்ன சமாச்சாரம், அது என்ன பாட்டு என்பதையெல்லாம் ஒரு லைனில் இவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு எவ்வளவு தூரம் நம்மளுடைய தேவாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு பக்தி, அந்த கோவிலே நடந்த ஒரு அற்புதத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, அதை ரொம்ப அழகாக ஒரு நேர்த்தியாக சரியான ஒரு ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தவிப்பு இத்தனையும் இருந்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இந்த புத்தகத்தினுடைய முழுமையான ஒரு 3 சமாச்சாரத்தை எடுத்து எப்படி ஒரு 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 விஷயத்தை எழுதும் பொழுது இன்றைய காலகட்டத்தோடு ஒட்டி எழுதக்கூடிய எழுத்தாகவும், நம் சொல்லப்போனால் பழமைக்கு பழமையும் புதுமைக்கு புதுமையாகவும் அவர்கள் எல்லாவற்றையும் இணைத்து ஒரு சிறப்பான ஒரு நூலாக இதை தயார் செய்து இங்கே வெளியீடு செய்திருக்கிறார்கள். இந்த வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் நானும் மனப்பூர்வமாக வாழ்த்தி உங்கள் அனைவரையும் அவர்களுடைய சார்பாக வரவேற்று உங்கள் அத்தனை பேரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.